ரைட் பாருங்க இப்போ ஜாயின் பண்ணிருக்கேன். நான் கணக்கு சொல்றதை பார்த்துருங்க. ரைட் ஒரு தளத்தை ஒரு கோடால, ரைட் ஒரு தளத்தை ஒரு கோடு ரெண்டா வரும். ரெண்டா பிரிக்கிறீங்க. ஓகே தானே? ஒரு கோடால ரெண்டா பிரிக்கிறீங்க. ஓகே. ரெண்டு கோடால நாலா பிரிக்கிறீங்க. இங்கேயும் ஓகே. மூணு கோடால மூணு கோடு, ரைட் மூணு கோடால 1 2 4 5 6 7 ஏழா பிரிக்கிறீங்க. ரைட் மூணு கோடால 7 பிரிக்கலாம். ரைட் இந்த மாதிரி 7 கோடு போட்டீங்கன்னா ரைட் 7 கோடால எத்தனையா பிரிக்கலாம். ரைட் இப்போ வந்தவங்க விளைக்கணும்னு அந்த கேள்வி. ரைட் ஒரு தளத்தை 7 கோடால எத்தனையா பிரிக்கலாம். ரைட் கொஞ்சம் யோசிங்க. 21 சார். 21. ரைட் பாப்போம். ஆன்சர் 14 ஒரு ஆன்சர் அது இல்லைன்னு சொல்லிட்டு 21. 21. வேற ஆன்சர் வேற யாரும் இருக்கீங்களா? வேற ஆன்சர் டைம் இது உங்களுக்கு யோசிக்கிறதுக்கான டைம். நல்லா என்ன செய்ய யோசிங்க. படிக்கிறது வந்து நல்லா யோசிக்கிறது தான். நிறைய விஷயம் படிக்கிறவனு பாடமாக்குறது இல்ல. யோசிங்க. நல்ல ஒரு ஐடியாவை கொண்டுட்டு வாங்க. இங்க ஏதாச்சும் ஐடியா இருக்கா? 23. 23. பாப்போம் இல்ல எது சரின்னு பாப்போம். 23. நிறைய பேர் கிளாஸ் ஜாயின் பண்ணல. கிளாஸ்ல 22 பேர் ஜாயின் பண்ணா 60 பேர் கூட ஜாயின் பண்ணல. 11 கேள்விக்குள்ள உங்களுக்கு படிச்சு கொடுத்தது சார் 15 பிரிக்கலாம் சார். சார் 15 பிரிக்கலாம் சார். 15 சார் 11 இப்பதான் நீ வந்து சொல்லிட்ட. இப்பதான் போன சின்ன அடையதான் சிதம்பரம் வெளிநாட்டுக்கு போற டெஸ்ட் படிச்சுக்கோ. லேப்டாப்ல போடுங்களேன். அப்படின்னா நான் ஏன் போன் வாயை போட்டு போடுவோம். சரி வராதது நேத்து மாதிரி இத படி போட்டு கேளு கேள்வி நின்று போயிடும். வரலாட்டி காட்டி உன்னையோட திருத்த நீ படிக்கிறதுக்கு ஆள் இல்ல. கேவல்லாமோட ஆட்டத்தை தான் நீ இருக்கு. என்ன சொல்றேன்னு போய் புரிஞ்சுக்கோ கொஞ்சம். ரைட் 22 ஒரு ஆன்சர் சொல்லிட்டீங்க. ரைட் எந்த ஆன்சர் சரின்னு பார்ப்போம். பார்த்துட்டு உங்களுக்குள்ள கணக்கு போவோம். பாஸ்போர்ட் கணக்கு போவோம் கொஞ்சம். ரைட் உங்களுக்கு எக்ஸாம் கிட்ட இருக்கு. நிறைய படிக்கணும். ரைட் ஓகே யோசிச்சுட்டு போகுது. ரைட் பாருங்க. ஒரு தளத்தை முதலே சொல்லிட்டேன். ஒரு தளத்தை ரைட் ஒரு தளத்தை ஒரு கோடு வெட்டு 1 துண்டு 2 அப்படிதான் கேள்விப்பட்டீங்க. உண்மைதான். வெட்டு 1 துண்டு 2 அவன் வெட்டு 2 நாளும் ரைட் வெட்டு 2 துண்டு 4 ரைட் அது ஓகே.
ஆனா 3 வெட்டு இருந்தா ஒரு தளத்தை 3 வெட்டு இருந்தா இங்க பாருங்க 3 எப்படி வெட்டிருக்கேன் பிரிக்கலாம் மேக்சிமம் பாத்துக்கலாம் இப்ப பாருங்க 3 கோடு 1 2 என்ன அப்படின்னு எப்படி போடும் இங்க பாருங்க இப்படியும் போடணும் சார் எக்ஸ்கியூஸ் மீ வீடியோ ஆஃப் பண்ண சொல்லி சொல்லுங்க சார். மத்தவங்க கொஞ்சம் சொல்லுங்க சார் அந்த மத்தாய்க்க மியூட் பண்ணதால கொஞ்சம் உங்களோட சவுண்ட் கொஞ்சம் கேட்க மாட்டேங்குது சார். ஓகே கொஞ்சம் இப்போ ஓகே பாருங்க இப்ப 4 கோடால இந்த தளத்தை 4 கோடால எத்தனை பிரிக்கணும்னு பார்த்தா எத்தனை எக்ஸ்ட்ரா எத்தனை பாருங்க எக்ஸ்ட்ரா எத்தனை பாருங்க 1 2 3 4 எக்ஸ்ட்ரா வந்துருது அவ 4 கோடால 4 எக்ஸ்ட்ரா வந்தா 11 ரைட் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா புரியாது பாருங்க ஒரு கோடால 2 கோடு அதாவது ஒரு தளத்தை 2 வெட்டு வெட்டினீங்கன்னா 4 ரைட் 3 வெட்டு வெட்டினீங்கன்னா 7 அதே மாதிரி 7 4 வெட்டு வெட்டினா 11 இத பாத்தீங்கன்னா சிம்பிள் இப்ப உங்களுக்கு ஈஸியா வந்துடும் நினைக்கிறேன் இத பாத்தீங்கன்னா ஒரு எண்கோண திட்டத்துல இருக்கு 2 கோடு 4ஓட 3 கோடு அடுத்து ஒரு கோடு போட்டா அது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டா இங்க பாருங்க 4 கூடுது ரைட் அடுத்து 5 கூடும் 16 ரைட் நல்லா கவனிச்சுக்கணும் அடுத்து 6 கூடுது ஒரு எண் கோலம் தானே 6 கூட்டினா இது பத்தி 2 ரைட் அடுத்து 7 கூடுது 7 கூடுதா எத்தனை இது பத்தி 1 1 1 2 3 4 5 6 7 ரைட் அப்ப 7 துண்டா வெட்டணும் இங்க 2 கூடுது இங்க 3 கூடுது இங்க 4 5 6 7 ஒரு வெட்டுல 2 வெட்டுல 4 3 வெட்டுல 7 4 வெட்டுல 11 5 வெட்டுல 16 6 வெட்டுல 22 7 வெட்டுல 22 அவ இது கரெக்ட் ஆன்சர் வருது 29 ரைட் யாருமே சொல்லல லேசான கேள்வி ரைட்டா லேசான கேள்வி இது யோசிச்சு நீங்க இவரை கொண்டுட்டு வரணும் இவர் யாரு எண்கோணம் தெரியும் தானே முக்கோணம் தெரியும் முக்கோணம் தெரியுமல்ல ரைட் முக்கோணம் பாருங்க 1 அதோட 2 கூட்டினா 3 அதோட 3 கூட்டினா 6 அதோட 4 கூட்டினா 10 அதோட 5 கூட்டினா 15 அதோட 6 கூட்டினா 21 ரைட் முக்கோணம் தெரியும் சதுரம் தெரியும் 1 இருக்கும் 1 2 இருக்கும் 4 3 இருக்கும் 9 3 3 பெருக்கினா 9 4 4 பெருக்கினா 16 5 5 பெருக்கினா 27 6 6 36 49 ரைட் அது தெரியும் இதெல்லாம் உங்களுக்கு ஆரம்பத்துல படிச்சு கொடுத்துருக்கேன் எண்கோணம் அப்படின்னு படிச்சு கொடுத்து அடுத்து வர உறுப்பு என்ன எத்தனை இப்ப நான் இன்னைக்கு கூட 7 வரைக்கும் எழுதுனேன் ஆனா உங்களுக்குமே 7 வரைக்கும் எழுத தேவை ரைட் 7 துண்டா வெட்ட இன்னைக்கு எழுதி கண்டுபிடிக்கலாம் ஏன்னா 7 ஆனா நிறைய போகக்குள்ள அதுக்கு வேற ஒரு மெத்தட் இருக்கு ரைட் பொது உறுப்பை கண்டுபிடிச்சிட்டு ரைட் அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் ஒன்று இருக்கு இப்ப நமக்கு அது தேவையில்லையே நமக்கு இங்க தானே இதை வச்சு ஒரு எண்கோணத்தை உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் செஞ்சீங்கன்னா லேசா இருக்கும் இப்படி நீங்க இதை கணக்கு செஞ்சீங்கன்னா லேசா இருக்கும்னு நினைக்கிறேன் ரைட் இப்போ ஓகே இந்த கணக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன் ரைட் யோசிச்சு இருந்தா தான் விளங்கி இருக்கும் ஏன்னா கணக்கை பார்த்துட்டு இருந்தா என்ன செய்யாது கண்டிப்பா விளங்கி இருக்காது இந்த கணக்கை கொஞ்சம் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சார் திரும்ப ஒரு தடவை விளங்கப்படுத்த முடியுமா சார் நினைக்கிறேன் இப்பதான் வந்தீங்கன்னு நினைக்கிறேன் அப்படித்தானே ஒரு காலம் படுத்துறேன் பரவாயில்ல ரைட் ஒரு காலம் படுத்துறேன் இப்போ என்னதான் கவனிச்சுக்கோங்க ரைட் ஜாலிக்கிறேன் நான்
ரைட் பாருங்க கொஞ்சம் குயிக்கா போவோம். ரைட் பாருங்க ஒரு தளம் ரைட் நீங்க வட்டமா போட்டீங்கன்னா வட்டமா இல்ல தளம் ஒண்ணு ரைட் ஒரு பலகை எப்படினாலும் இருக்கலாம் ரைட் ஒரு கல்லு எப்படினாலும் இருக்கலாம். இந்த இந்த தளத்தை ஒரு கோடால 2 துண்டா பிரிக்கலாம். 2 கோடால 2 வெட்டு வெட்டீங்கன்னா துண்டு 2 சாரி வெட்டு 2 துண்டு 4 ரைட் ஓகே தானே. அடுத்து 3 கோடு போட்டீங்கன்னா எத்தனையா பிரிக்கலாம் பாருங்க 1 2 3 4 5 6 7 ஏழா பிரிக்கலாம். ஓகேனா சார் 3 கோடு சார் போட்டு சொல்லுங்க அந்த 4ன்றதுக்கு 4 வராம சரியா நேரா வெட்டினா நேரா வெட்ட நான் சொல்லல நேரா தான் வெட்டாங்கன்னு நான் சொல்லவே இல்லையே. இல்ல சார் அப்படி நேரா வெட்டினா வந்து 6 தானே வருது. நேரா ஏன் வெட்டுறீங்க நீங்க? மேக்சிமம் எத்தனை பிரிக்கலாம் தான் நீங்க கேள்வி நமக்கு. எத்தனை பிரிக்கலாம் எத்தனை துண்டு வரலாம் தானே கேள்வி. விளங்குதா உங்களுக்கு? நீங்க அப்படி பிரிச்சீங்கன்னா அது நீ சரி வராது. வெட்டு 1 துண்டு 2 இது ஓகே இங்கே இது 2 ஓகே. அடுத்தது வந்து அப்படி இல்லை ரைட். நீங்க ஒரு கோடால எத்தனையா மேக்சிமம் எத்தனையா பிரிக்கிறீங்கன்னு கேள்வி ரைட். விளங்கிச்சா? இங்க இது 4 வராம இப்படியே பிரிக்கலாம் அது மினிமம் தானே. மேக்சிமம் கூடுதலாக எத்தனை பகுதிகளாக வகுக்கலாம் அப்படித்தானே கேள்வி இருக்க போறாங்க நம்ம. ரைட் இப்ப பாருங்க அவை 3 கோடுகளால நம்ம 7 துண்டா பிரிக்கலாம். இப்ப பார்த்தோம்னா 4 கோடு போடுவோமே 4 கோடு போட்டா இந்த இப்படி வரப்போகுது ரைட். இப்ப இதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 1 2 3 4 துண்டு எக்ஸ்ட்ரா வந்துருச்சு. அப்ப 4 கோடால 4 துண்டு எக்ஸ்ட்ரா உண்டா 7 4 11. அடுத்து 5 கோடும். அப்ப இது ஒரு எண் கோலம் பாருங்க இது ஒரு எண் கோலம் 2 4 7 11. இது ஒரு எண் கோல சிஸ்டத்துல தான் போய்கிட்டு இருக்குது ரைட். இங்க பாருங்க இந்த 2 கூடுது 3 கூடுது 4 கூடுது அது 5 கூடணும் பாத்தீங்கன்னா. அடுத்து 6 கூடணும் 22. அடுத்து 7 கூடணும் 29. அப்ப 1 2 3 4 5 6 7 7ஆம் உறுப்பை கண்டீங்கன்னா வேலை முடியும். ஒரு தளத்தை 7 துண்டா வச்சீங்கன்னா நீங்க 7ஆவது உறுப்பை கண்டுபிடிச்சீங்கன்னா ரைட் ஓகே. ரைட் ஓகே. பாப்போம் நம்ம இப்ப என்ன செய்யறோம் இது விவசாயத்தானே இது உங்களுக்கு யோசிக்கிறதுக்காக ஒரு சொன்ன கணக்கு ஒண்ணு. இப்ப உங்களுக்கு சிதம்பரம் எக்ஸாம் பேப்பர் அனுப்பியிருக்கேன். அதுல 10வது கேள்வி கொஞ்சம் பாருங்க ரைட். பேப்பர் அனுப்பியிருக்கேன். அது கேள்வி என்ன செய்யுங்கன்னு கேட்டா நீங்க ஒரு புக்கு நான் சொன்னேன் ஒரு புக் ஒன்று எடுத்துக்கிட்டு என்ன செய்யணும் இந்த கேள்வி நான் படிக்கிற கணக்குகள்லாம் என்ன செய்யணும் அந்த புக்ல தனியா எழுதணும் ரைட். இது ஒரு அவுட் ஆஃப் சிலபஸ்னால வேறொரு பெரிய புக்குன்னு வச்சுக்கணும். இப்ப இதுல இருந்து நீங்க எத்தனை கணக்கு அதுல எழுதி படிக்கிறீங்கன்னா அதுதான் விஷயம் ரைட். இப்ப சின்ன ஆட்கள் நீங்க நிறைய கணக்குகள் இப்பயே செஞ்சு பழகக்குள்ள ஒரு காலகட்டத்துல நீங்க கணக்குல எதுவுமே தெரியாத அளவுக்கு போயிடலாம் ரைட். ரைட் பார்ப்போம் ரைட் பாருங்க 10வது ரைட் 9 வரைக்கும் பார்த்தோம் நம்ம. இப்போ 10வது கேள்வி கொஞ்சம் பாருங்க. 10வது என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க பாருங்க எல்லாம் வாசிக்க
இப்படிதான் இருக்கு என்ன ரைட் ஒன்று பெருசு ஒன்று சின்னதா இருக்கு ரைட் இருந்தாலும் நீங்க உங்களுக்கு அனுப்பியிருக்கீங்க பேப்பர் அனுப்பியிருக்கீங்க நீங்க பார்த்து பண்ணக்கூடியதா இருக்கும் ரைட் ரைட் இப்படி இருக்காது கரெக்டா கரெக்டா என்ன ரைட் P Q R S ரைட் சம பரிமாணங்களை கொண்ட சம பரிமாணம் இது எல்லாம் ஒரு செவ்வகமா இருக்கு எல்லாம் எல்லாம் ஒரே மாதிரி சம பரிமாணங்களை கொண்ட 4 செவ்வகங்களை பயன்படுத்தி உருவில் காட்டப்பட்டுள்ள சதுரம் PQRS சதுரம் வந்து RSனா படத்துல அவங்க இல்ல RS இப்படி கொடுத்துருக்கணும் PQRS இப்படி கொடுத்துருக்கணும் ரைட் பரவாயில்ல ரைட் பாஸ்போர்ட் ரைட் இப்படிதான் கொடுத்துருக்கணும் பரவாயில்ல பிரச்சனை இல்லை ரைட் PQRS அமைக்கப்பட்டுள்ளது செவ்வகம் ஒன்றின் சுற்றளவு செவ்வகம் ஒன்று இந்த ஒன்று இருக்கா இல்லையா இதை தனியா வந்துக்கிறோம் செவ்வகம் ஒன்றின் சுற்றளவு வந்து 36 சென்டிமீட்டர் 36 சென்டிமீட்டர் செவ்வகம் ஒன்றின் சுற்றளவு எனின் சதுரம் PQRS இன் சுற்றளவு யாது ரைட் எங்க பாப்போம் சதுரம் PQRS இன் சுற்றளவு யாது ரைட் என்ன ஆன்சர் சொல்லுங்க பாப்போம் ஆன்சர் செஞ்சவங்க சொல்லுங்க இல்லாட்டி செட்ல போட்டு செட்ல போட முடிஞ்சா போட்டுடுங்க சார் என்னத்துல சுற்றளவு கேக்குறாங்க PQRடயா PQRS இதனுடைய சுற்றளவு கேட்கறாங்க PQRS சுற்றளவு கேட்கறாங்க பாப்போம் யார் ஆன்சர் பண்றது என்ன யோசிச்சு அனுப்பணும் இக்மா வந்து சொல்லியிருக்காங்க 84 சென்டிமீட்டர் ஸ்கொயர் 84 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ரைட் வேற ஆன்சர் வேற ஆன்சர் வேற என்ன ஆன்சர் 144 சென்டிமீட்டர் வர்க்கம் சார் 144 கேட்கறாங்க 144 சென்டிமீட்டர் சார் 144 சென்டிமீட்டர் ரைட் 84 ஓட ஆன்சர் 144 சார் 56 எத்தனை 56 சார் 144 சார் 144 சென்டிமீட்டர் வர்க்கம் சார் சார் 174 சென்டிமீட்டர் வர்க்கம் 144 சார் 44 சென்டிமீட்டர் 2 வர்க்கம் 174 சென்டிமீட்டர் வர்க்கம் சார் சுற்றளவு தடை கேட்கிறாங்க 144 சென்டிமீட்டர் வர்க்கம் சார் 144 சென்டிமீட்டர் வர்க்கம் வர்க்கம் வராதுன்னு சொல்றேன் நல்லா கேட்கணும் வர்க்கம் வராது 72 சென்டிமீட்டர் பரப்பளவு தடை வர்க்கம் வரும் சுற்றளவுக்கு வர்க்கம் வராது அப்படித்தானே சுற்றளவுக்கு வர்க்கம் வராது சார் 72 வேற ஆன்சர் 72
144 ரைட். இப்பதான் விஷயம் ரைட். அத்தனை வர்க்கம் அப்படின்னு சொல்றது இல்ல ரைட். பரப்பளவு கேட்கல, சுற்றளவு கேட்கறாங்க. சுற்றளவு கேட்கறதுனால பரப்பளவு கேட்கலாம். ரைட். பாப்பா என்ன ரைட். சார் 56 சென்டிமீட்டர் இருக்கு. எல்லாமே செஞ்சிருக்கணும். இத வரைஞ்சு எல்லாமே செஞ்சிருக்கணும். அப்பதான் யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் லேசா இருக்கும். யோசிக்கிறது எப்படி? இப்ப பாருங்க, இதனுடைய சுற்றளவு 36 அப்படின்னா நமக்கு அந்த நீளமும் அகலமும் இருக்கக்கூடிய பெருமானங்கள் என்னென்ன இருக்கலாம் உங்களுக்கு தெரியும். என்னென்ன இருக்கலாம்? 80 சென்டிமீட்டர். கேள்வி ஆன்சரை கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்களோட படத்துல பாத்தீங்கன்னா இவர் ஒரு சதுரம் மாதிரி இருக்காது. ஆனா தரவுல உருவாக்குறது வந்து ஒரு சதுரம் மாதிரி இருக்காங்க. 42. எனக்கு சொல்லுங்க பாப்போம். 84 சொல்லுவாங்க. இந்த கணக்கை எப்படி இந்த பாப்போம். ஒரு ஆளுக்கு ஒரு வாய்ப்புகள் தந்து பார்ப்போம். 72 சென்டிமீட்டர் சார். 72 சென்டிமீட்டர். இது வருது 2 சமம் 72 சென்டிமீட்டர். சார் 60 சென்டிமீட்டர். நம்ம யோசிச்சு பார்ப்போம். இந்த கேள்வி கொஞ்சம் சிக்கலான கேள்விதான். ரைட். அதுக்கு ஒரு ஆன்சர் சொல்லிருக்கீங்க. சார் 72. யோசிச்சு போனோம். ரைட். நீங்க வந்து போட்டு பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன். இந்த கேள்வி வந்து என்ன சொல்லிருக்கீங்க? போட்டு பார்த்துருக்கீங்க. யாரோ பேர் என்ன தெரியுதுன்னு கேட்டா போர்ட்ல வேற ஏதோ இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். யாரோ ஒருத்தர் சரி பாப்போம். பாப்போம் இது என்னன்னு பாப்போம். உங்களுக்கு விளக்கம் தெரிய வேணும். இது வந்து போகுது.
உதாரணத்துக்கிட்ட நம்ம தெரியாத ஒரு கணியம் தானே இவர் என்னன்னு தெரியாது ரைட். இப்ப எடுத்து உங்களுக்கு செய்யறது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரைட். நல்லா பார்த்துருங்க, நல்ல வேலைக்கு இந்த கேள்வி விளைவிக்கல ரைட். தெளிவு விளைவிக்கல ரைட். இவரு எக்ஸ்பிளைன், இவரை எக்ஸ்பிளைன் ரைட். இவரை 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 வைக்கிறோம். இதனுடைய சுற்றளவு கொடுத்துருக்காங்க, இதனுடைய சுற்றளவு கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிக்க, இதனுடைய சுற்றளவு ரைட். இதை பாத்தீங்கன்னா இதாலே பாருங்க, நமக்கு ஏதாச்சும் ஒரு தெரியல அப்படின்னா ஒரு தெரியாத தனியோட எடுத்துக்கிறோம். தண்ணி தானே நல்ல கொஞ்சம் அவசியங்களே ரைட். ஏன்னா பொருட்கள் நீங்க 7 பரவாயில்ல 6 5 நல்லா கவனிச்சு. இந்த அகலம் தெரியாது, இந்த அகலம் என்ன தெரியாது, தெரியாது தெரியாது. நம்ம என்ன செய்யறோம், எக்ஸ்ரே எடுக்கிறோம். நீங்க போட்டோ கண்டுபிடிச்சிருப்பே அதுல ஒரு தெரியணுங்கிறதுக்காக சொல்லிட்டாரு. இவர் இவர் வந்து வழி, இவர் வந்து என்னது அகலம் வந்து இவர நீர வழி அகலம் இரண்டு வயது 36 நாள் வயது 18. ஒரு தெரியும், ஒரு செவ்வகத்துல 2 அகலம் 2 நிலம் இருக்கு. 2ஐயும் கூட்டினா 36. ஒரு அகலத்தையும் ஒரு நிலத்தையும் கூட்டினா 18. அப்போ சிம்பிள் இது அகலம் இது நீளம், வேற ஒன்றே காலத்தாது. இது அகலத்தை கூட்டினாவே 18 சென்டிமீட்டர், இது அகலம் கூட்டினா 18 சென்டிமீட்டர். இது அகலத்தை கூட்டினா அகலம் நீளம், இது அகலத்தை கூட்டினா 18 சென்டிமீட்டர், இது அகலத்தை கூட்டினா 18 சென்டிமீட்டர். அது எவ்வளவு ஈஸியா இருக்குது. ஒரு சுற்றளவுனா இதனுடைய சுற்றளவு அப்படின்னா 36னா இது 2 கூட்டினா 36, இது 2 கூட்டினா 18. இங்க வந்து நீளம் 1 அகலம் 1 18, நீளம் 1 அகலம் 1 18, நீளம் 1 அகலம் 1 18, நீளம் 1 அகலம் 1 18 ரைட். 18 எத்தனை சுற்றளவு தானே கேட்டுருக்காங்க. புரிஞ்சு 18 18 18 10 ரைட். 4 மணிக்கு உள்ள 4 முறை கூட தேவையில்ல, 4 முறை கூட்டல் ஒண்ணுதான். 18 4ஆல பெருக்கிறது ஒண்ணுதான், 2 ஒண்ணு தானே. 18 4 முறை 18 பெருக்கி 18 கூட்டல் ஒண்ணுதான், 4ஆல பெருக்கிறது ஒண்ணுதான் ரைட். நல்லா பாருங்க, கிரேட் 6 கொஞ்சம் தெளிவா கொடுத்தாரு ரைட். ஆகவே எக்ஸாம் 32 நிமிஷம் 4 72 ஆக 72 3 பேர் சொல்லியிருக்காங்க. வெரி குட். அப்ப நாங்க உழுக்கால அந்த நிலச்சப்படாத சதுரம் பண்ணிக்கு தானே. ஓ அதுல வந்து இந்த அது குழுக்களையும் அந்த 4 அந்த சதுரத்துல 4 விளிம்புகளுக்கு தானே, அது என்ன இல்லையா? அவங்க வந்து இவங்க கேட்கல, நமக்கு PQRS சுற்றளவு என்னன்னு தான் கேட்கலாங்க. கேள்வி பாருங்க, சுற்றளவு 36 சென்டிமீட்டர், அதுவும் PQRS சுற்றளவு என்ன சொல்ல. எதைய படிச்ச பிள்ளைங்க கொஞ்சம் சிக்கல் தான், எதைய படிச்ச சிக்கல். இதெல்லாம் தேட பாப்பீங்க, ஓகே மைக் 11வது பாகம் 11வது பாகம் கிரேட் 6க்கு வந்த கேள்வி பிள்ளைகள். கிரேட் 5க்கு இதை விட கொஞ்சம் குறைவாதான் வரப்போகுது. அதனாலதான் 2 கேட்டகரியும் உள்ள வச்சு நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு ரைட். ரைட் பாருங்க ரைட், கொஞ்சம் பாருங்க ரைட். 11வது கொஞ்சம் பாருங்க பிள்ளை, என்ன நடக்குது கொஞ்சம் பாருங்க ரைட். 11வது
11வது கேள்வி என்ன நடக்குது? ஒவ்வொரு கேள்வியும் கொஞ்சம் தெளிவா கொஞ்சம் டைம் எடுத்து சொல்லி தர்றேன். நல்லா பாருங்க, சும்மா படிக்காம சும்மா அங்க யோசிக்காம இருக்க கூடாது. முதல்ல நீங்க யோசிக்கணும், அப்பதான் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கு. கொஞ்சம் யோசிக்கணும். ரைட், 11வது क्वेश्चन नंबर 11. ரைட், 800 800 இன் 1%. 800 1% என்னதும் ரைட். இது 800 1% என்னதும் 200 19 ரைட். 19 என்னதும் 19% என்னதும் கூட்டுத்தொகை காண்க. இவரை கண்டுபிடிங்க, ரெண்டே கூட்டுங்க. இதுக்கான ரைட். ஓகே, இதுல எல்லாம் சொல்லலாம் பாருங்க. 800 அதனுடைய 1% எவ்வளவு கேட்கறாங்க. 200 அதனுடைய 19% எவ்வளவு கேட்கறாங்க. இரண்டையும் கூட்டுங்க. இதுக்கான ஆன்சர் என்ன? ரைட், எங்க பாபு பண்ணி சொல்லுங்க. கஷ்டம் கூடாங்க. குயிக் பண்ணுங்க. எங்க பாபு யார் முதல்ல ஆன்சர் சொல்றாங்க? சார் 46%. 46. என்னது ஆன்சர் என்ன? 46. வேற ஆன்சர் 24 ஆன்சர் இருக்கு. ரைட், வேற ஆன்சர். அப்படி ஆன்சர் சொல்றப்போ மைக்க ஆன் பண்ணுங்க. ஒரு பண்ணி கலைக்க வேண்டிய நேரத்துல கேட்க மாட்டேங்குது. வேற கலர் வச்சிருப்பீங்க. அதுக்கு இருக்கக்கூடாது. இதுக்கு ஆன்சர் 20%. 20% சார் 40. சதவீதம் சொல்லாம சொல்லுங்க. 46% sir. 30 Sir 46. 46. Sir 46 sir. Sir 46 sir. 46 சதவீதம் சொல்லக்கூடாது. ரைட், கூட்டுத்தொகை காண்கத்தனை யாரு? தேவசரன், அபிலாசினி. சதவீதம் சொல்லக்கூடாது. 20% சொல்லிருக்கீங்க. சதவீதம் கேட்கல பாருங்க. 800 1%. இதையும் இவங்களையும் 200 13%. இவங்க ரெண்டு பேரையும் கூட்ட கேட்கறாங்க. அவ்வளவுதான், சிம்பிள் கொஸ்டின். இது ஒரு சின்ன விஷயம் தான். இவரை கண்டுட்டு இவரை கண்டுட்டு கூட்டுறது. அது சதவீதத்தை தருவ அப்படிங்கிற சொல்லணும். அப்படி சொல்லல.
என்ன கேள்வி கேட்டிருக்காங்களோ அதுக்கு ஏற்ற விடயத்தை நீங்க என்ன சொல்லுங்க. ரைட் பாப்போம் என்ன ரைட் பாப்போம். டைம் போயிட்டு இருக்கு. ரைட் நிறைய யோசிச்சீங்க. ரைட் பாவம் நீங்க கஷ்டமே. ரைட் பாவம் பாருங்க பாருங்க. என்னொரு இன் இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. இன் அப்படின்னா ஒரு பொட்மாசால நான் படிப்பிச்சேன். ரைட் அது படிக்காதவங்க இருந்தீங்கன்னா முன்னுக்குள்ள வீடியோ எடுத்து பாருங்க. ரைட் அதுல பொட்மாஸ் என்ன முத என்ன செய்யணும் இந்த என்ன ரைட். என்னொரு இன் 1%, 100ல் 1 இவரையோ பிளஸ் கூட்டணும். யாரையும் கூட்டணும்? 200ல் 100ன் மேல் 19. 19%னா நீங்க தெரிஞ்சுக்கணும். 1% என்ன அர்த்தம் அப்படின்னா சொல்லுங்க சார். நீங்க பேசுறது ஒழுங்கா விளங்கல சார். சத்தம் செலவாதான் பேசுற பிள்ளைகள் கொஞ்சம் நான் கொஞ்சம் இந்த வீட்டுல கொஞ்சம் சிக்கலாகி இது வேற ஒரு இடத்துல தான் உங்களுக்கு கிளாஸ் அரேஞ்ச் பண்ணி செய்யறேன். நானு இங்க கொஞ்சம் பள்ளமா தான் இருக்கு. கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சத்தம் போடாத இடத்துல கொஞ்சம் ஃபேன்சி எடுத்து கொஞ்சம் பார்த்துருங்க. உங்களுக்கு அடுத்த கிழமையில ஒரு 2 கிளாஸ் அப்புறம் நான் வேற ஒரு இடம் மாத்திடுறேன். ரைட் மைக் ஒன்று வாங்குறதுக்கு பார்ப்போம் நம்ம. ரைட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் சத்தம் இல்லாம கேளுங்க பிள்ளைகள். முடிஞ்ச அளவுக்கு தான் கிளம்ப ஆயிக்கிறேன். ரைட் கொஞ்சம் பாருங்க. நான் வீடியோ அனுப்பி விடுறேன். இந்த வீடியோ என்ன செய்யுது நான் இருப்பேன். இந்த வீடியோவையும் நான் என்ன செய்யறேன் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். கொஞ்சம் பாருங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் தெளிவா பார்த்துங்க. ரைட் 800 அதனுடைய 1%, 100ன் மேல் 1 கூட்டல் இது ரெண்டையும் கூட்டினாதானே இவரையும் கூட்ட போறோம். சதவீதம் அப்படின்னா என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டா அது 2 ஜோட் போட்டிருக்காங்க. 1%, இவருக்கு பேர்த்தா சதவீதம்னு சொல்லுவாங்க. ரைட் 1%. இப்ப பேங்க்ல எங்கேயாவது வட்டி அப்படி இப்படின்னு நிறைய விஷயத்துக்கு இது உங்களுக்கு தேவைப்படும். இதை நீங்க உங்க மெட்ஸ் டீச்சர் எல்லாம் கொஞ்சம் கேளுங்க. சதவீதம்னா என்ன சார் அப்படின்னா கொஞ்சம் கேட்டுக்க. சதவீதம் அப்படின்னா 100க்கு எவ்வளவு அதை பின்னமா எழுதுனா இப்ப 19% சொல்றது. இதை பின்னமா எழுதுனா 100ன் மேல் 19. 100ன் மேல் 19 உண்மைக்குமே கூட இது வந்து என்னன்னு கேட்டா நம்ம ஒரு போட்டி பரீட்சைக்கு என்ன செய்ய போறோம் தயாராகிறோம். நம்ம போட்டி நிறைய ஸ்ரீலங்காவில் வந்து நிறைய பேர் போட்டிடுவாங்க. எப்படியாவது ஏதாச்சும் நாட்டுக்கு மெட்ஸ்ல ஏதாச்சும் சாதிக்கிறதுக்கு போட்டிடுவாங்க. அப்ப அதுக்கு நிறைய படிக்கணும். நான் உண்மையை இறங்கி கீழே போயிடாது. என்னன்னா நீங்க ஒரு தெரியாத விஷயத்துக்கு என்னன்னா அதை கேட்டுக்கிட்டு திருப்பி இந்த வீடியோவை பாருங்க. ரைட் பார்த்தா அப்படித்தான் நீங்க என்ன செய்யலாம் கேட்டா இந்த கிளாஸ் உங்களுக்கு செய்யலாம். கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. இது சிம்பிளான விஷயம் தான். 800 இன்னும் பெருக்கல். ரைட் 100ல் 1 1%. அவரையோ 200ல் 100ல் 19% கூட்டுறீங்க. ரைட் இப்ப பாருங்க 2 சேவை கூட்டுறோம். 800 8 சுருக்கிட்டோம். 2 சைடுல வெட்டி விட்டு 8வது கூட்டுறோம். அவ்வளவுதான். ரைட் அதே மாதிரி இங்கேயும் வெட்டிட்டு 2 சைடுல 200 100 பிரிச்சா 2 சைடுல வெட்டி விடலாம். இதான் பிரிக்கிறதுக்கு ஐடியா. லேசு 100ஆல பிரிக்கிறது 100ஆல பிரிக்கிறது லேசு பிளேஸ். இதுல 2 சைடுலையும் வேற 2 சைடு வெட்டி விட்டீங்கன்னா பிரிச்சாச்சு. இதான் பிரிச்சல். இப்ப நீங்க என்ன செய்யலாம்? 8 2 19 பேருனா 38. ஒரு 19 19 7 19 38 சொல்லலாம் தானே பிள்ளை. 19 வாய்ப்பாளர் நான் உங்களுக்கு இந்த கணக்கு முடியா 19 வாய்ப்பாளர் சொல்லிட்டாங்க. நல்லா பாத்துங்க எப்படி சொல்றேன்னு. 10 விரல்ல நான் 19 வாய்ப்பாளர் சொல்லிட்டாங்க. ரைட் பாருங்க அது தேவை தானே உங்களுக்கு. ரைட் 38 8 ஆகவே இது கூட்டினா 6 46. ரைட் 46 3 பேர் சொல்லியிருக்கீங்க. சரி ரைட் அப்ப அதை விடல நீங்க இது உங்களுக்கு லேசான கணக்கு. ஏன்னா நீங்களும் கிரேட் எல்லாமே இல்லை. கிரேட் 6 கிரேட் 5 கிரேட் 5 கொஞ்சம் சிக்கலா இருந்தாலும் கிரேட் 6 கிரேட் 5 பாருங்க. விலங்காட்டி இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க. உங்களுக்கு திருப்பி ஒருக்க கொஞ்சம் படிச்சுட்டு வந்து பாருங்க. ரைட் இல்ல டவுட் உங்களுக்கு 19 வாய்ப்பாடு சொல்லி தர்றேன். ரைட் அதே சொல்லி தர்றேன். ரைட் எல்லாம் 10 விரல கையை எடுத்து வச்சுக்கோங்க. 10 கையை எடுத்து பேசுவீங்க. 10 பேசுவீங்க. 19 வாய்ப்பாடு சொல்லிட்டாங்க. ரைட் 19 வாய்ப்பாடு சொல்லி தரப்பட்ட
கையை எடுத்து வச்சுக்கோங்க. ரைட், நல்லா பாத்துக்கோங்க. ஒரு 19 வாய்ப்பாடு சொல்லி தர போறேன். இந்த இந்த விரலை வச்சு சொல்லி தர போறேன். நல்லா பாத்துக்கோங்க. ரைட், கொஞ்சம் சிக்கலா தான் இருக்கும். திருப்பி சொல்லி தர மாட்டேன், கேட்கக்கூடாது, யாருமே கேட்கக்கூடாது. பாருங்க, ஒவ்வொரு 19 19 ரைட், 1 9 19 ஒரு 19 19 ரைட். 19 பாருங்க, 19 இதை படிச்சுட்டு மேல இருக்கு 5, இங்க 3 8, இங்க 1 இங்க 2. நல்லா பாருங்க, 1 1 2 அப்ப 3 தானே. அப்ப 19 38 ரைட். அடுத்து 19 அடுத்தெல்லாம் படிக்கலாம் 2 2 1 2 எத்தனை 3 2 படிச்சா 5. அடுத்து வரல 5 தானே, 5 7 19 எத்தனை 57. 49 இன்னொரு படிங்க. ரைட், இங்க எத்தனை வச்சு 1 2 2 2 6 7 7 இங்க 6 அப்ப எத்தனை 49 26. 19 95. 19 114 பாருங்க, 9 இங்க 11 இங்க 4 114 ரைட். அப்ப அடுத்து 19 133 133 இங்க பாருங்க 133 இருக்கு. 19 152 2 கூட்டுங்க, இங்க 2 இருக்கு 152. 19 எத்தனை இங்க 152 தானே சொன்னீங்க, 171 19 190 ரைட். அப்படி நீங்க என்ன செய்யலாம், 11 19 அவனுக்கு கூட்டி போட்டுக்கலாம் தானே, அது அவ்வளவு பெரிய கஷ்டம் இல்ல. 19 வேலை வச்சு சொல்லலாம். அதுக்கப்புறம் நீங்க 19 கூட்டு தான் வேணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, 19 வாய்ப்பாடு இன்னைக்கு வந்ததால உங்களுக்கு சொல்லித்தரேன். மத்த வாய்ப்பாடு உங்களுக்கு தெரியும். 1 தொடக்கம் 14 வரைக்கும் நீங்க என்ன மாதிரி செஞ்சு பாடமாக வச்சுக்கோங்க. 19 வாய்ப்பாடு சொல்லித்தரேன், ஒரு டிக்ஸ் வந்து வரல வச்சு உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். ரைட் ரைட். அடுத்து பாருங்க 12வது வினாவை பாருங்க. கொஸ்டின் நம்பர் 12. 12வது கொஞ்சம் பாருங்க. 12வது விரல வச்சு அப்புறம் டிஸ்கஸ் பண்ணி ஏதாவது செய்யுங்க, பிரச்சனையே இல்லை. ரைட், அப்புறம் மெதுவா என்னமோ பேர் சொல்லி கொடுத்தாலும் நான் வீடியோ அனுப்புறேன். அந்த வீடியோ திருப்பி திருப்பி பார்த்து என்ன செய்யுங்க கேட்டா அதை திருப்பி செய்யுங்க. 12வது வினா கொஞ்சம் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 12. ரைட் ரைட், இதுல லேசா செய்வீங்க நினைக்கிறேன். ரைட், நான் கணக்க சொல்றேன், அதுக்கப்புறம் விடையா கேட்கிறேன், அவசரம் கேட்கிறேன். ரைட், பாருங்க, அதுல 2 வினா கொடுத்துருக்காங்க. ரொம்ப லேசு, மிகவும் லேசானு நினைக்கிறேன். நான் இன்னும் பாக்கல, ஒரு பேப்பர் அடிச்சுட்டு ஞாபகமும் இல்லை. ரைட், போன வருஷம் செஞ்சிருப்பேனா இருக்கும். ரைட், ஞாபகம் இல்லை, பார்ப்போம். ரைட், பாருங்க 9 7.9 8.03 மைனஸ் 80.279 மைனஸ்ல போயிடுது, குறைஞ்சிக்கிட்டு வருது. இதை வந்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா 7 வருஷப்படுத்த சொல்றாங்க. நான் என்கோலத்தை கண்டுபிடிச்சேன். 7 வருஷப்படுத்துக, 7 வருஷப்படுத்தணும். அடுத்து சொல்லியிருக்காங்க 2 அடி 3 சென்டிமீட்டர் 1 அங்குலம் 1.5 மீட்டர் 80 மில்லிமீட்டர். இவன் 2 7 வருஷப்படுத்தணும். மேல பத்துவீங்க, கீழே அங்குலம் சென்டிமீட்டர் அடியெல்லாம் நம்ம பாவிச்சு மிச்சகாலமாச்சு. இன்னமும் மேசன் அந்த மாதிரி வேலை செய்யறவங்க தான் அடியெல்லாம் இருக்கு. அங்குலமும் பாவிக்கிறது இல்ல. இந்த சிம்பு காட்டுவாரு கையில, அந்த மாதிரி. அது உங்களுக்கு இப்போ உள்ள ஜெனரேஷன் அதுவும் தெரியாது. ரைட், சொல்லுங்க பாப்போம். 7 வருஷப்படுத்துங்க சொல்லுங்க. ரைட், சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு நிமிஷம் டைம் கொடுத்தாங்க. 7 வருஷம் படுத்திட்டே எனக்கு சொல்லுங்க. Sir,
சார் ரைட் பிள்ளைகள் சொல்லுங்க பாப்போம். ரைட் முதல்ல பாருங்க. ரைட் இதுல ஏழு வரிசை படுத்துங்க. அப்ப ஏழு வரிசையில உங்களுக்கு தெரியும் வந்து சின்னதுல இருந்து நல்லா யோசிச்சு சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் தான் என்ன செய்யணும், ஏழு வரிசை படுத்தணும். ரைட் போட்டுருங்க. இங்க 80 ஆன்சர்ல ரைட் நீங்க போட்டல் சாரி. ரைட் இதுல பாத்தீங்கன்னா ஆக சின்னது வந்து மைனஸ் வருது. அதான் போய் ஒரு மைனஸ்னா என்னன்னு தெரியாம இருக்கலாம். மைனஸ் அப்படின்னா இப்ப சொல்றது சக 1000 அப்படி 1000 அப்படிங்கிறது நீங்க 1000 ரூபாய் கையில வச்சிருக்க மாதிரி. ரைட் மைனஸ் 1000 ரூபாய் அப்படிங்கிறது மைனஸ், அதாவது மைனஸ் 1000 அப்படிங்கிறது வந்து நீங்க 1000 ரூபாய் கடை வாங்குற மாதிரி. ரெண்டுக்கும் வித்தியாசம். ரைட் அந்த மாதிரி தான். இப்ப ஒரு பெருசா இருக்கலாம், இருந்தாலும் இங்க குறி என்ன இருக்கு, மலை குறி இருக்கு. அது அப்புறம் ரொம்ப சின்னது. இப்ப நான் 1000 ரூபாய் கடை வாங்குறேன், சரியா? நீங்க 500 ரூபாய் கடை வாங்குறீங்க. ரைட் இதுல யாரு பெரிய ஆளுனா நீங்க தான் பெரிய ஆளு. ஏன்னா நீங்க வாங்குறது 500 ரூபாய் தான், நான் வாங்கியிருக்கிறது 1000 ரூபாய் கடை வாங்குறேன். ரைட் அது 1000 ரூபாய் பாருங்க, மைனஸ்ல வந்து பெருசா இருந்தா அது ரொம்ப சின்னது. ரைட் அதை நல்லா விளைவிக்கணும். ஆகவே இதுல ஆக சின்னது வந்து -927 ஓகே. அதுக்கப்புறம் சின்னது பாருங்க, இந்த 7.1. ரைட் ரைட் அதுல அடுத்து இதை விட கொஞ்சம் பெருசு 8.0 அடுத்து 9. என்னது 7 வரிசை. 7 வரிசை. ரைட் அப்ப இவர் செஞ்சிடலாம். அதான் ஏபின்னு கொடுத்துருக்காங்க, ஏ ஓகே. பி இதுல ரொம்ப சின்னதே இது, ரொம்ப சின்னதே இது. சொல்லுங்க இதுல ஆக சின்னதே இது. பாபு யார் சொல்றாங்க? இதுல ஆக சின்னதே இது. இது மில்லி மீட்டர். 2 அடியா இல்ல 3 சென்டிமீட்டரா, 1 அங்குலமா, 1.5 மீட்டரா, இல்ல 80 அங்குலம் என்ன? அங்குலம் அப்படின்னா நான் சொல்றேன் என்னன்னு கேட்டா, ஒரு அங்குலம் அப்படின்னா இப்படி கைய வச்சு பார்ப்பாங்க. அங்குலம் அதாவது ஒரு அங்குலம்னு சொல்றது வந்து 12 சென்டிமீட்டர் சொல்லுவாங்க. ஒரு அங்குலம் அப்படின்னு சொல்றது வந்து 12 சென்டிமீட்டர் என்ன செய்வாங்க. ரைட் 12 சென்டிமீட்டர். அதாவது ஒரு அங்குலம்னா ஒரு அங்குலம், 1 அங்குலம் 2 அங்குலம். இதெல்லாம் பூவால விலைதான் கொடுப்பாங்க. பூவால விலையும் புலம் அப்படி கொடுப்பாங்க, ஜான் சொல்லுவாங்க. அப்படின்னா சார் மிக சின்னது 80 மில்லிமீட்டர் சார். 80 மில்லிமீட்டர் 8 சென்டிமீட்டர். 8 சென்டிமீட்டர் தான் 80 மில்லிமீட்டர். அதை விட சின்னது 3 ஒரு அங்குலம் சார். ஒரு அங்குலம்னா ஒரு அங்குலம் வந்து 2 அடியண்டா, ஒரு அடி எத்தனை சென்டிமீட்டர்? ஒரு அங்குலம் 12 சென்டிமீட்டர் சார். இதுல ஒரு அடிதான் சிக்கல் இல்ல. ஒரு அடிங்கிறது வந்து நீங்க முத்துல மிக பெரிய முத்துல வச்சிருக்கீங்க பாருங்க. சார் ஒரு அடி 30 சென்டிமீட்டர் சார். 30 சென்டிமீட்டர் தான்
ஒரு அடி 2 அடினா 60 சென்டிமீட்டர். இவரும் ஓகே 60 சென்டிமீட்டர். இவரும் 3 சென்டிமீட்டர். இங்க 8 சென்டிமீட்டர். இவரும் சென்டிமீட்டருக்கு மாத்துனீங்கன்னா 1.5 மீட்டர் அப்படின்னா 150 சென்டிமீட்டர். ஏன்னா 100 மீட்டர் 100 சென்டிமீட்டர் வந்து 1 மீட்டர், ரைட்? ஆகவே நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டா 1.5 மீட்டர்னா 150 சென்டிமீட்டர். இவர் சென்டிமீட்டர்ல தான் இருக்காரு. இவரை சென்டிமீட்டருக்கு மாத்திட்டோம். ஒரு அங்குலம்னா எத்தனை சென்டிமீட்டர் அப்படின்னா ஒரு அங்குலம் நான் நினைக்கிறேன் ஒரு அங்குலம்னா 12 சென்டிமீட்டர்னு நினைக்கிறேன். ஓ சார். எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்குல்ல. நான் அங்குலம் பாவிச்சு அங்குலம் அப்படின்னு உண்மைக்குமே என்ன செய்யல. நான் அங்குலம் அப்படிங்கிறத கேள்விப்பட்டு விசாரமாச்சு ஓகே ஆயிடுது. எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. ஆனா 12 சென்டிமீட்டர் தான் நினைக்கிறேன். நீ பெரிய கொஞ்சம் தாத்தா மாட்ட கொஞ்சம் கேட்டு பாருங்க அங்குலம்னா என்ன. அது 2 சென்டிமீட்டர். இது அடிப்படையில பார்த்தா ஆக சின்னது 3 சென்டிமீட்டர், அடுத்து 80 மில்லிமீட்டர், அடுத்து 1 அங்குலம், அடுத்து 2 அடி. இதெல்லாம் எழுதணும், நேரத்தான் எழுதணும். கடைசியா 1 இந்த அங்குலத்தை மட்டும் என்ன செய்யுங்க, கொஞ்சம் என்ன செய்யுங்க எனக்கு கொஞ்சம் பாருங்க. அங்குலத்தை மட்டும் என்ன செய்யுங்க, கொஞ்சம் பாருங்க. கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. ஒரு அங்குலம் 2.5 சென்டிமீட்டர் தான் சார். ஒரு அங்குலம் வந்து 2 சென்டிமீட்டர். ஒரு அங்குலம் 2 சென்டிமீட்டர். எனக்கு ஒரு நிமிஷம் டைம் கொடுத்தாங்க. இதை கொஞ்சம் பாருங்கப்ப. இதை கொஞ்சம் என்னன்னு கேட்டா ஒரு அங்குலத்தை கொஞ்சம் பாருங்க. ஒரு அங்குலம்னா விரல் அளவுன்னு தான் நினைக்கிறேன் நானு. ரைட், விரல் அளவுக்கு. ஆமா, ஒரு ஜான் அப்படிங்கிறது தான் 12 சென்டிமீட்டர் வருது. ஒரு அங்குலம்னா விரல் அளவு அந்த அளவுக்கு தான். 2.5 வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ரைட், இவர் அப்ப ஒரு அங்குலம்ங்கிறது ஒரு அங்குலம் இங்கே வர சான்ஸ் இருக்கு. ரைட், கொஞ்சம் நம்ம அப்புறம் அடுத்து கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி பார்ப்போம். ரைட், என்னன்னு கேட்டா எனக்கு தெரியாம ஒரு பிழையான சொல்லித்தர எல்லாம் இருக்கு. ரைட், நானும் மறந்துட்டேன். நாம வச்சிருந்தேன் மறந்துட்டேன். ரைட், சொல்லிட்டு இதை கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் இந்த விஷயத்தை என்ன செய்ய கிளியர் பண்ணிக்கோங்க. ரைட், சாரி. ரைட், ஓகே. அடுத்து 13வது வினா கொஞ்சம் பாருங்க. 13வது வினா கொஞ்சம் பாருங்க. எழுதுங்க. 13வது வினா என்ன செய்யணும் கேட்டா கொஞ்சம் எழுதுங்க. எழுதுனாதான் விளங்க போகுது.
Right. Question number 30. Right. Number 30. Right. Right. Play பாருங்க. Right. பாருங்க என்ன கணக்கு சொல்லிருக்காங்க. Right. Sorry, play. Right. Right. பாருங்க 13வது வினா. ரைட், நல்லா கவனிச்சுங்க, கொஞ்சம் நல்லா கவனிச்சுங்க. ரைட், 3 4 5 6 7 8 ஆகிய இலக்கங்களில் ஒன்றை ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி, நல்லா விளைங்க, 3 4 5 6 7 8 இவ்வளவு இன்னும் உங்களுக்கு தந்திருக்காங்க. ரைட், இவ்வளவு இன்னும் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, தந்திருக்காங்க. ஆகிய இலக்கங்களில் ஒன்றை ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி ஒவ்வொன்றும் ஈரிலக்க எண்ணாக அமையும் ஒரு முக்கோணி எண்ணையும் ஒரு முதன்மை எண்ணையும் ஒரு சதுர எண்ணையும் சக்திவேல் எழுதினான். சக்திவேலுக்கு ஒரு தேவையில்லாத வேலை செஞ்சிட்டாரு. சக்திவேல் என்ன செஞ்சிட்டாரு, இந்த இலக்கங்களை பயன்படுத்தி என்னென்ன எழுதியிருக்காரு, ஒரு முக்கோண எண் என்னென்ன எழுதியிருக்காரு, முக்கோண எண்ணோட எழுதியிருக்காரு. முக்கோண எண்ணோட எழுதியிருக்காரு. ரைட், ஒரு முதன்மை என்று எழுதியிருக்காரு. அவரு முதன்மை என்று எழுதியிருக்காரு. முதன்மை எண் பிரைம் நம்பர். ரைட் ரைட். அடுத்து ஒரு சதுர எண்ணை எழுதினார். சதுர எண்ணை எழுதியிருக்காரு. சதுர எண்ணை என்ன செஞ்சிருக்காரு, எழுதியிருக்காரு. ரைட், இந்த எண்களை பயன்படுத்தி முக்கோண எண், முதன்மை எண், சதுர எண், அதாவது 3 4 5 6 7 8 பயன்படுத்தி எழுதியிருக்காரு. அவன் எழுதிய முதன்மை எண் எது? அனப்புலையில் நல்ல விளைஞன ஒரு இலக்கத்தை ஒரு முறை மாத்திரம் பயன்படுத்தி எழுதியிருக்காரு. இங்க வர்ற இலக்கம் இங்க வரக்கூடாது, இங்க வர்றது இங்க வரக்கூடாது. அது நல்லா விளைவிக்கணும். ரைட், விளைவிச்சுதானே? ரைட், இப்ப நான் கேட்கலாம், சொல்லுங்க. இதுல உள்ள முத புள்ளைகள் நம்ம முக்கோண எல்லாம் இதுல இருந்து எழுத முக்கோண எல்லாம் கண்டுபிடிப்போம். ரைட்டா? ரைட், சொல்லுங்க. நிதுர்சன், இதுல உள்ள முக்கோண எண் ஒண்ணு சொல்லுங்க பாப்பா எனக்கு. நிதுர்சன், இந்த 3 4 5 6 7 8ல வர்ற முக்கோண எண் ஒண்ணு சொல்லுங்க. நிதுர்சன், விளங்கல சார். பாருங்க, நல்லா கேள்வி சொல்றேன், பாத்துங்க. கேள்வியை கொஞ்சம் நல்லா அவதானிச்சு நல்லா விளைவிக்கணும். ரைட், அப்ப இவ்வளவு நேரம் தேவைங்க கஷ்டப்பட்டு காய்ச்சிருக்கலாம் அர்த்தம் இல்ல. நீங்க வேற எங்கேயாவது காய்ச்சிட்டு இருந்தீங்கன்னா ரைட், நல்லா நல்லா அவதானிச்சு நீங்க சொல்ல வேண்டியது. அதாவது 3 நல்லா ஆன்சர் செக் பண்ணவும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. நீங்க 3 தான் ஆன்சர் பண்ணிருக்கீங்க, ஆனா கேள்வி நல்லா வாசிங்க. ரைட், உங்களுக்கு பேப்பரும் போட்டிருக்கேன் நானு. ரைட், நல்லா பாருங்க. 3 4 5 6 7 8 ரைட் ஆகிய இலக்கங்களில் ஒன்றை ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி ஒவ்வொன்றும் ஈரிலக்க எண்ணாக அமையும். ஈரிலக்கம் 3 சொன்னீங்கன்னா சில எல்லாம் 3 டக்குன்னு டைப் பண்ணுவீங்க. ரைட், ஈரிலக்க முதன்மைன்னு கேட்கிறாங்க, ஓர் இலக்க முதன்மைன்னு கேட்கவே இல்லை. விளங்குதா பிள்ளைகள்? செட்ல போட்டவங்களுக்கு விளங்குதா? ரைட், ஈரிலக்க முதன்மை என்னன்னு கேட்கிறாங்க, முக்கோண என்னன்னு கேட்கிறாங்க, சதுர என்னன்னு கேட்கிறாங்க. ஆனா ஒரு இலக்கத்தை ஒரு முறை மாத்திரம் பயன்படுத்தணும். அபிலாசினி அப்பயும் நான் இவ்வளவு நேரம் சொல்றேன், கவனிக்கிறது இல்ல. உங்களோட கவனம் சரியான குறைவா இருக்கு. ரைட், அபிலாசினி 5ன்னு ஆன்சர் போட்டிருக்கீங்க. அது ஒரு இலக்க எண் பாபா. நான் இதுல கேட்கிறேன் முக்கோண எண், அதாவது 5 முக்கோண எண்ணே கிடையாது. 5ங்கிறது முக்கோண எண்ணே கிடையாது.
ரைட்? எனக்கு சொல்லுங்க, 2 இலக்கத்துல வர்ற முக்கோண எண் என்னன்னு தான் கேட்கிறேன். இதுல இருந்து நான் ஒரு முறையே ஒரு இடத்துல பயன்படுத்துறது அதை அடுத்து பார்ப்போம். ரைட்? நிதுத்தன் சொல்லுங்க, இதுல முக்கோண எண் ஒண்ணு சொல்லுங்க. 6 சார். சாரி, ஈரிலக்க முக்கோண எண் சொல்லுங்க. சார் 37. சார் 37 முக்கோண எண். என்ன பிளான்? 38 சார். 38 முக்கோண எண் இல்லையே. 36. 36. ரைட். 3 இருக்கு. என்னமா செஞ்சு நம்பர் சார் 36. அவர் விளங்க மாட்டேன் கதைக்கே சார் 36. சார் 6 சார். சார் 36. 78. 45. அந்த யாரை முடிய சார் 36. அம்மா சார் சார் பேரை காட்டல. அம்மா சொல்லவா? சார் நீ கூப்பிடு சார். சார் சார் வந்து சொன்னாரு வாட்ஸ்அப் வச்சா எல்லாரும் 13வது கேள்வியை செஞ்சு அனுப்பணுமா சாருக்கு? எப்படி அனுப்புற வாட்ஸ்அப் போனோம் வீடியோ மட்டும் அனுப்பிவிட்டு போட்டோ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பியிருக்கிறாரு. செயலுக்கு கவரேஜ் இல்லையா, அதான் லீவ் ஆகிட்டான்னு நினைக்கிறேன்.
செய்ய சொல்லியிருக்காரு. 13வது கேள்வியை செய்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்க உங்களோட கேட்டகரி 1 என்று சொல்லி இருக்குதே அந்த வாட்ஸ்அப் குரூப்ல. கிளாஸ் முடிஞ்சா சார் செய்து போட சொல்லியிருக்கிறார். வாட்ஸ்அப் போகணுமா? வாட்ஸ்அப் முடிஞ்சுதா அப்ப? ம், 13 அந்தாய்க்கு 200 காசை எடுக்கிறாங்க. எங்க பாரு சொல்லு 13 கல்வி காணிடு சார். உங்க 13 இந்தாய்க்கு செஞ்சு அனுப்பிவிடு. எப்படி செஞ்சு அனுப்புறது? செஞ்சு அனுப்ப தெரியுமா? எப்படி செய்வ? தாங்க நல்லா உட்காந்து செஞ்சு அனுப்ப தெரியுமாடா? ஒரு தாள் எழுதி போட்டோ முடியாது. போட்டோ பிடிச்சி இந்த குரூப்புக்கு போகணும். சரி போ. மாமா கொட்டுட்டாங்க. படிக்கிறடா வாங்க பேசலாம். வாட்ஸ்அப் மூலம் போன் மூலம் செய்யலாம். நம்ம தெரிய முடியும். சும்மா சுகா படிக்குது. சுகாக்கு தெரியாதா இது? ஜூம் கிளாஸ் செஞ்சாகத்தான் தெரியுது. ஒரு முறை சுகா மட்டும் செய்யுது. பயன்படுத்தி போன் அப்படியே மைக்க கொஞ்சம் ஓபன் பண்ணிட்டு கதைங்களேன். உங்களோட மைக்க. ரைட், தேங்க்யூ. யோக தனுஷ்கான்